ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்ல மொறுன்னு புசுன்னு நல்ல பூரியும் அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கூட கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூரி கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கும் அப்படியே புஷ்ஷுன்னு உப்பி வரத்துக்கும் என்ன மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம பூரியும் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவும் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பூரி செய்கிறதுக்கு முதல்ல கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பிளேட் எடுத்துகிட்டேன். மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது பில்ஸ்பரி கோதுமை மாவு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்க்கும்போது பூரி நல்லா ஷைனிங்காக இருக்கும். ரவா சேர்க்கும்போது நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியான அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். பூரி நல்லா கலர் கொடுக்கறதுக்காக ஜீனி சேர்த்துக்கிறேன். ஜீனி வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. முதல்ல நம்ம கோதுமை மாவு, மைதா மாவு, ரவா, உப்பு, சர்க்கரை எல்லாமே சேர்த்து உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த மாவு பிசைகிறதுக்கு மொத்தத்துக்கு 1 கப் அளவு தாங்க தண்ணி தேவைப்பட்டது. நம்ம பூரி மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியமாக பிசைய போகிறோம். அப்போ தான் நமக்கு பூரி எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன். எனக்கு 2 கப் மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருந்தது. தண்ணி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நமக்கு கையில் ஒட்டாமல் வருங்க. நம்ம எண்ணெயெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. ஆனால் பூரி மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மெத்துன்னு ரொம்பவே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் மாவு. அந்த மாதிரி நல்லா நம்ம பரோட்டா மாவு பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு பூரி போட்ட உடனே நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணுங்க. நல்லா அடித்து பிசைஞ்சிக்கிறேன். நம்ம பரோட்டா மாவு பிசைகிற மாதிரியே நல்லா அடித்து பிசைஞ்சிக்கணும். கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். எண்ணெயெலாம் நம்ம சேர்க்காமலே கையில் ஒட்டாமல் மாவு நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது இந்த பூரி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பரோட்டா மாவில் லேயர் வரும் பாருங்கள், அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ அப்படியே மாவு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை அலம்பிட்டு கட் பண்ணிக்கிறேன். திரும்ப ஒரு தடவை அலம்பிட்டு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது குக்கரில் உருளைக்கிழங்கு வெந்துகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு இந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். அடுத்து நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்புலாம் சேர்க்கும்போது நல்லா க்ரீமியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். கசகசா சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேங்க. முதல்ல நம்ம கசகசா தேங்காயெலாம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு சின்ன 3 துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு அடிகனமான பேன் எடுத்துட்டேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை, கல்பாசி, கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு இருக்குது. முதல்ல 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன்.
திரும்ப 2வது கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு 50% நமக்கு வதங்கினா போதும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் ரொம்பவே நிறம் மாற வேண்டாங்க, அப்புறம் மசாலாவோட நிறமும் மாறிடும். அதனால் ஒரு 50% மட்டும் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினா போதும். நல்லா அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த மாதிரி பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த பக்குவத்தில் வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன். திரும்ப ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மொத்தத்துக்கு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பெரிய பச்சை மிளகா எடுத்துக்கிறேங்க. இந்த மசாலாவுக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான். 5 பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் பெரிய மிளகாய் இருக்கிறதுனால ஒரு 5 மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லாவே வதக்கிக்கலாங்க. நான் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி நல்லா பாதி அளவுக்கு நல்லாவே வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம தோல் எடுத்துட்டு நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வெங்காயம் தக்காளியும் இந்த பக்கம் நல்லாவே வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ஃப்ரோசன் பட்டாணி சேர்த்துக்கிறேங்க. காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா குக்கரில் விசில் விட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரோசன் பட்டாணியாக இருக்கிறதால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பட்டாணி எல்லாமே நல்லா வேகட்டும். காரத்துக்கு நம்ம இந்த பச்சை மிளகா மட்டும்தாங்க. இது நல்லா கொதித்து ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். உப்பு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா காய் வெந்துட்டுருக்கட்டும். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லாவே வேகட்டும். இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். உருளைக்கிழங்கெல்லாம் தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கியூபாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இது ஒரு 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு வரும். இது மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் சேர்ந்து நல்லாவே வேகட்டும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய தேங்காயை சேர்த்துக்கலாம். உப்பு காரம்னா எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா எல்லாமே சேர்த்து நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். சின்ன ஒரு மைல்டான இனிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். மைல்டான ஒரு காரம், நல்லா சின்ன ஒரு தக்காளி புளிப்போட நமக்கு மசாலா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மெஷரிங் கப்பில் மறுபடியும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலம்பிட்டு அதையே சேர்த்துக்கிறேன். எனக்கு பாத்திரம் பத்தலைங்க, நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன். உங்களுக்கு திக்கான மசாலாவாக இருந்தால் இந்த அளவுக்கு தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நான் இன்னும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக திக்காக இருக்கும். நல்ல ஒரு பெரிய பூரி எடுத்து வச்சுட்டு இதில் 2 கரண்டி மசாலா எடுத்து வச்சு நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கறி மசால் தூள் சேர்த்துக்கலாம். நான் சக்தி கறி மசால் தூள் வருது பாருங்கள், அது சேர்த்துக்கிறேன். இன்னமும் சின்னதாக ஒரு வாசனை கொடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசைக்கு நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். மற்றதுக்கெலாம் நம்ம இந்த கன்சிஸ்டன்சி ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம பூரி போட்டுக்கலாங்க. மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கொஞ்சோண்டு கோதுமை மாவும் மைதா மாவும் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்ம ஒரு பூரி ஒன்றோட ஒன்று அடுக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஒரு உருண்டை மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு
நம்ம வந்து ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம். நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பூரி தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி கல்லில் ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ பூரி பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். எனக்கு இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பூரி அளவுக்கு வருங்க. 15 உருண்டைகள் வந்திருக்கு. மாவு தொட்டுட்டு நம்ம எப்பொழுதும் பூரி போடுற மாதிரி போட்டுக்கலாங்க. அதிகமான மாவு தொட வேண்டாம், லைட்டாக மாவு தொட்டுட்டு போட்டுக்கோங்க. நல்லா மைதா மாவும் கோதுமை மாவும் சேர்க்கும்போது நமக்கு பூரி தேய்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்ம தேய்ச்சி முடிச்சிடலாம். ஓரளவுக்கு இந்த அளவு திக்னஸுக்கு நான் பூரி ரெடி பண்ணியிருக்கேன். இது மேலே நம்ம மற்ற பூரியும் போட்டுக்கலாங்க. ஒரு 8லேருந்து 10 பூரி அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் வரும். அதனால் மைதா மாவும் கோதுமாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூரி போட்டு பாருங்கள். உங்களுக்கு பூரி போடுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடலாம். ஒரு பூரி மேலே இன்னொரு பூரி நம்ம தேய்ச்சி வச்சாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நம்ம ஈஸியாக டக்குன்னு போட்டு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஒரு 7லேருந்து 8 பூரி அளவுக்கு நான் பூரி தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம பூரி பொரிக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன், ஒட்டவே இல்லை. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். சின்னதாக மாவு போட்டு நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்துடுச்சு. அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டோன்னா நமக்கு பூரி பார்த்திங்கன்னா டக்குன்னு ஃப்ளஃபியாக உப்பி வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதுங்க. எந்த அளவுக்கு நல்லா உப்பி வருது பாருங்கள். நம்ம டக்குன்னு பொரிச்சிடலாங்க. நமக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் ஒரு பூரி பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலும் வரும். நல்லா கொஞ்சம் மொறுன்னு இருக்கும். ஃப்ளஃபியாக நல்லா உப்பியும் வரும். நல்லா பூரி கலர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அடுத்த பூரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நல்லா அப்படியே உப்பி வந்துடும். மேலெலாம் நம்ம எண்ணெய் ஊற்றணுன்ற அவசியமே இருக்காது. இந்த மாதிரி டக்குன்னு திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா புசுன்னு அட்டகாசமாக பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லா பக்கமும் நல்லா லைட்டாக வேக விட்டுட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வரும். மேலே நல்லா மொறுன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம ரவையெல்லாம் சேர்த்து பிசைஞ்சிருக்கோம் பாருங்கள். ஜீனி போட்டுக்கிறதால பூரியோட கலர் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி டக்குன்னு பொரிக்குங்க. ஒரு பூரி கூட நமக்கு அமுங்கி வராது. எல்லா பூரியுமே நல்லா உப்பெல்லாம் உப்பி வரும். ஒரு 7லேருந்து 8 பூரி இந்த மாதிரி பெரிய சைஸில் போட்டுட்டு நம்ம டக்குன்னு பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த பூரிலாம் ரெண்டு பூரி சாப்பிட்டாலே போதுங்க. நமக்கு சூப்பராக வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா மசாலா கொஞ்சம் அதிகமாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. கொஞ்சம் லைட்டாக ஆறினோன்னா ஓரளவு திக்காக இருக்குது. நம்ம பூரிக்கு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக கமன்னு அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடான பூரி 2 பூரி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு நல்லா மசாலா பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், சின்னதாக ஒரு மைல்டான காரத்தோட நல்லா ஃப்ளஃபியான பூரி கூட வச்சு மசாலா சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நல்லா பூரி கூட மசாலா பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மைல்டான காரத்தோட உருளைக்கிழங்கு பட்டாணியோட நல்ல ஒரு முந்திரி பருப்பு தேங்காயோட அரைச்சி சாப்பிடும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. உண்மையாகவே சொல்கிறேன், பூரியும் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.